வணக்கம். உழவருக்கு உப்பு கரையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் க்ளீனிங்காக இதில் வந்து 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எலுமிச்சம்பழம்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச எலுமிச்சம்பழத்தை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு அடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டேன். அந்த நுரெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கினோன்னே திரும்ப வந்து வினிகர் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கேப்பில் ஓட்டை போட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ரெகுலராக மெயின்டைன் பண்ணும்போது இந்த லிக்விட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். எதுவும் ஆசிட் மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த லிக்விட் நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. நான் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து சோப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கரையாக வெள்ளை கலரில் பிடிச்சி உப்பு கொடுத்துருக்கு இல்லையா, அந்த உப்பு வந்துட்டு இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் போடும்போது ஈஸியாக போயிடும். சிங்க்கு, டேப்பு எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் உப்பு கரை அதிகமாக இருக்குங்கும்போது இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. நான் அதில் வந்து டேப்புக்கெலாம் வந்து இந்த மாதிரி சிங்க் எல்லாமே இதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஆனால் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் இந்த சில்வர்லலாம் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் தண்ணியில் ரொம்ப உப்பு ஜாஸ்தி. அப்போ வந்து நான் ப்ரஷ்ஷில் ப்ளூ ஹார்பிக் வச்சு டேப்பு ஃபுல்லாக இது மட்டும் க்ளீன் பண்ணிக்குவேன். பட் இந்த மாதிரி வாஷ் பேஷன், இந்த ஃப்ளோர் இதுக்கெலாம் வந்துட்டு இந்த மேடெல்லாம் வந்துட்டு இந்த லிக்விட் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த வச்சுருந்த டப்பாவில் இருந்த அந்த லெமனோட பார்ட்டிகிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை அந்த மாதிரி ஸ்க்ரப்பில் எடுத்து தேய்க்கும்போது துருவெல்லாம் நல்லாவே போயிடுச்சு. டேப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டைல்ஸ்லலாம் வந்து உப்பு கரை பிடிக்கும் பார்த்திங்களா, சோப்பு தெரித்து இந்த சோப்பு படம் பார்த்திங்களா, அதுக்குமே வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக வைப் பண்ணாலே போயிடும். நம்ம ரொம்பலாம் தேய்க்க ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. வைப் பண்ணாவே ஈஸியாக போயிடும். டேப்புமே அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு துணியை வச்சு துடைக்கணுங்க. அப்போ தான் அந்த உப்பு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். அடுத்து இந்த லிக்விடே வந்து நான் சிங்க்குக்கு ட்ரை பண்ணேங்க. பட் அது யூஸ் ஆகலை. ஏன்னா வந்து இங்கே பார்த்திங்களா இவ்வளோ உப்பு கரை இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு தேய்ச்சி விட்டு, அதனால வந்து உப்பு கரை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நான் இந்த லிக்விட் போட்டு தேய்ச்சி பார்த்தேன். பட் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் அதிகமாகவே ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறதுக்கு வேறையே மாற்றிடலான்னு தோணிடும். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் கூட நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு இருந்துச்சு. அப்புறம் தாங்க நான் ஆக்சுவலாக இதுவும் யூடியூப்பில் பார்த்தா ட்ரை பண்ணேன். இது ஒர்க் அவுட் ஆகாதனால நெக்ஸ்ட்டு டெக்னிக் நான் ட்ரை பண்ணேன். இப்போது வந்துட்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு பொருளே போதும். பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மணலை வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இது மாதிரி நல்லா தேய்ச்சேன். ஆனால் அதுவுமே வந்து ஈஸியாலாம் போகலை. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்தளவுக்கு தேய்க்க வேண்டியது இருந்துச்சு. நல்லா தேய்ச்சி எடுத்த பிறகு ஆனால் இந்த டெக்னிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க. ஜஸ்ட்டு பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு மணலை போட்டு தேய்ச்சோம்னா போதும். மணல் வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆச்சு. ஸோ ஈஸியாக வந்து அந்த உப்பு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் பார்த்தாலே தெரியும் நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு முன்னே இருந்ததுக்கு. உண்மையாகவே சூப்பர் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.